அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். கடந்த பதிவில் பொன்னியின் செல்வன் இல்லையா, அந்த பதிவில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் அந்த வெண்ணகர கோவிலிருந்து வழிபாடு முடிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவன்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நான் கடம்பூர் மாளிகைக்கு உன்னோட வரணும், என்னோட பணியாள்னு சொல்லி கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. குறவை கூத்து பார்க்கணுன்றாரு. அங்கே நான் ஒரு பொருள் கொடுக்கணும், நீ கொண்டு போய் கொடுத்துட்றியான்னு கேட்குறாரு. எதையுமே வந்தியத்தேவன் ஏற்றுக்கலை இல்லையா. என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அந்த ஏரிக்கரை ஓரமாக பயணிக்க தொடங்குகிறார். அவருடைய பயணம் அப்படியே அந்த ஏரிக்கரை ஓரமாக போயிட்டுருக்கு. குதிரையும் ஈடு கொடுத்து கொண்டே செல்கிறது. இன்னும் ஒரு மணி, அதாவது ஒரு நாளிகைக்குள்ளாக கடம்பூர் மாளிகையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பயணம் தொடர்கிறது. அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. ஒரு மணி நேரத்தில் அந்த கடம்பூர் மாளிகை வாசல் அங்கே பார்க்குறாரு. ஒரு பெரிய நகரத்தின் அந்த பெருவாயில் மாதிரி இருக்குது அந்த மாளிகை. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ரெண்டு பக்கத்துலையும் பார்த்தோன்னா பெரிய பெரிய நெடுஞ்சுவர்கள் அப்படி வளைந்து இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வேல்களை தாங்கியபடி நிற்கிறாங்க. நிறைய யானைகள், குதிரைகள், அதுக்கு தீவனம், அதாவது இறை கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க. சிலர் தீவர்த்தி கையில் வச்சுருக்காங்க, தீப்பந்த மாதிரி. ஏன்னா இரவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஒரு பெரிய திரளான கூட்டம் அங்கங்கே நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி. ஆனால் வாசல் திறந்தே இருக்கிறது. இப்போ வந்தியத்தேவன் இந்த காட்சி பார்க்குறாரு. ஐயோ, நம்ம தேவையில்லாத நேரத்தில் வந்துட்டோமோ அப்படின்னு அவருக்கு மனசில் தோணுது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் யோசிக்கும் போது உள்ளே போயிடலாம், ஏன்னா வாசல் திறந்துருக்கு இல்லையா, உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே முன்னோக்கி நகர்றாரு. அவர் முன்னாடி ரெண்டு காவலர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேல்களை வைத்து அப்படி மறிக்கிறாங்க. குறுக்க மறித்த உடனே வந்தியத்தேவன் சொல்கிறாரு, நானே இந்த மாளிகைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி அப்படின்னு. உடனே அதில் ஒரு காவலன் கேட்குறான், அப்படியா விருந்தாளியா, எங்கேருந்து வர சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்கிறார், நான் வானர் குலத்தை சேர்ந்தவன், இங்கே விருந்தாளியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வர வேண்டிய எல்லா விருந்தாளிகளும் வந்தாச்சு, இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீரன் வந்தியத்தேவனுக்கு பதில் கொடுக்குறார். உடனே வந்தியத்தேவன் ஒரு கணம் யோசிக்கிறார். திரும்ப போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை, நம்ம போக முடியாது, கண்டிப்பாக உள்ளே போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அந்த பழுவேட்டரையர் அந்த சாலை ஓரமாக வரும்போது வீரர்கள் கேலி பண்ணாங்க இல்லையா, அந்த கேலி பண்ண வீரர்கள் ரெண்டு பேர் வராங்க. திரும்பவும் கேலி பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறான், நீ பாடுற அந்த குருதை இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், குருதை இல்லைடா, அது கழுதை, அது மேலே உட்காந்துருக்கிறவனை பார்த்தியா, எவ்வளோ விரைப்பாக உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிகிட்டே வராங்க. கோபம் வருது வந்தியத்தேவனுக்கு. ஆனால் ஆதித்த கரிகாலனுடைய சொல் அவரை தடுக்குது. உடனே ஒரு நிமிடம் அந்த காவலர்கள்ட்ட சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, நீங்கள் என்னை விடுங்க, நான் திரும்ப போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய வேல்களை விலக்கி அப்படி கொஞ்சம் தாமதிக்கல. வந்தியத்தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதிரை மேலே உட்காந்துருக்காரு இல்லையா, தன்னுடைய கால்களே அந்த குதிரையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால் வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, ஊங்கி ஒரு அழுத்துறார். அடுத்த நிமிடம் குதிரை ஓட தொடங்குது. தன்னுடைய உரை வாளை என்ன பண்ணுறாரு, வெளியே எடுக்கிறாரு. எடுத்த நிமிஷமே அங்கே வேல் வைத்திருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் தாக்குறாரு. வேல்கள்லாம் அங்கங்கே தெரிச்சு போய் விழுது. இந்த கேலி பண்ணாங்கல்ல பழுவேட்டரையருடைய வீரர்கள், அவங்களையெல்லாம் தாக்கிட்டு குதிரை என்ன பண்ணுது, தாண்டி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போக ஆரம்பிக்கவும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சத்தம் போட தொடங்கிட்டாங்க. அதாவது அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே அபாயமணி அடிக்கப்படுது. இதையெல்லாம் இந்த காட்சி என்ன பண்ணுறாங்கன்னா மேல்மாடத்தில் இருந்தவாறு சம்புவரையர் என்ன பண்ணுறாரு, செங்கண்ணர் சம்புவரையர், அதாவது கந்தமாறனுடைய அப்பா வந்தியத்தேவன் இருக்கார்லே, அவனுடைய நண்பன் கந்தமாறன். இந்த செங்கண்ணர் சம்புவரையர் தான் அந்த கடம்பூர் மாளிகைக்கு சொந்தக்காரர். இப்போ அவர் மேலேருந்து பார்க்குறாரு, யாருப்பா அது அப்படின்னு சொன்னோடனே அந்த வீரர்கள் சொல்கிறாங்க, அரசே, இவர் உங்களுடைய புதல்வருடைய பெயரை சொல்கிறாரு, கந்தமாறன் சொல்கிறாரு, அதனால தான் நாங்கள் தயங்கி நிற்கிறோம் அப்படின்னு வீரன் சொல்கிறா. உடனே தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாரு, போய் என்னன்னு பாரு, உன்னுடைய பெயரை சொல்கிறாரா, நீ போய் பாருன்னு சொல்லவும் அந்த கந்தமாறன் கீழே இறங்கி வரார். வரும்போது பார்த்தோன்னா அந்த கூட்டத்தை விலகிட்டு கந்தமாறன் வந்தியத்தேவன் கிட்ட போகிறாரு. அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஏன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பன் வந்தியத்தேவனை பார்த்தோன்னே மிக்க மகிழ்ச்சி. ஆனால் வந்தியத்தேவன் கேட்குறாங்க, என்னப்பா கந்தமாறா, நீ என்னை வரும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த பக்கம் வரும்போது வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு கிடைக்கிற வரவேற்பு இதுதானா அப்படின்னு சொல்லவும் இந்த வீரர்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு கந்தமாறன் தூரமாக போக சொல்லிடுறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா நட்பு அப்படின்னு தானே, நட்புக்கு மீறிய ஒரு உன்னதமான உறவு இருக்க முடியுமா, ஆனால் காதல் அப்படி
அப்படிங்கிற ஒன்று இருக்கலாம். காதலில் வந்து இன்பமும் துன்பமும் இருப்பது போல வேதனையும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நட்பில் அதுக்கான ஒரு இடமே இல்லை இல்லையா? வெறும் இன்பம் குதூகலம் இது மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை நாம் அதில் பார்க்க முடியுது. இல்லை பார்த்தோன்னா கந்தமாறன் வந்து தன்னுடைய நண்பனான வந்தியத்தேவனை என்ன பண்ணுறாரு, அப்படியே கூட்டிகிட்டு மேலே மாளிகைக்கு போகிறாரு. தன்னுடைய தந்தை இருக்கார் இல்லையா, செங்கண்ணர் சம்புவரையர், அவர்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறாரு. அப்பா, இது வந்து என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன். நாங்கள் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் காவல் புரியும் போது 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தோம். எனக்கு நெருங்கிய சிநேகிதன் அப்படின்னு சொல்கிறார். உடனே சம்புவரையர் முகத்தில் வந்து பெருசாக மகிழ்ச்சி இல்லை. சம்புவரையர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்திருக்க வேண்டாம் உன்னுடைய நண்பன், அரை நாளிகை இரவு நேரத்தில் இந்த ஜாமத்தில் வேண்டாம், வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் இவனுடைய முகம் வந்து மாறுது. கந்தமாறனுடைய முகம் மாறுகிறது தன்னுடைய நண்பன் அப்படி சொன்னதுனால. சரி, கூட்டிகிட்டு போய் நீ அவனுக்கு தேவையானதை செய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இப்போ கந்தமாறன் வந்து வந்தியத்தேவனை கூட்டிகிட்டு வராரு. வந்தியத்தேவன்கிட்ட சொல்கிறாரு, வந்தியத்தேவா, பெரிய பழுவேட்டரையரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீ அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்ப இல்லையா, இப்போ நம்ம அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு பெரிய பழுவேட்டரையர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தியத்தேவனை கூட்டிகிட்டு அங்கே போகிறார். அங்கே பார்த்தோன்னா ஒரு சிங்கம் போல அமர்ந்திருக்கிறார் பழுவேட்டரையர். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய், ஐயா, இது வந்து என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன், நாங்கள் 2 பேரும் வந்து நெருங்கிய நண்பர்கள். உங்களை பற்றி எப்போவும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கும்போது இவனுக்கு வந்து உங்களுடைய அந்த வீரத்தை பற்றி கேள்விப்பட்டதுலேருந்து நீங்கள் 24 போர்களில் 64 விழுப்புண்கள் வாங்கினீங்க இல்லையா, அதெல்லாம் உண்மைதானான்னு என்கிட்ட அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். கந்தமாறன் சொல்லி முடித்த உடனே பெரிய பழுவேட்டரையர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியா தம்பி, உங்களுடைய வானர் குலத்தில் மட்டும்தான் சிறந்த வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்கவும் வந்தியத்தேவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவங்க சொன்ன நோக்கமே வேற, ஆனால் அவர் சொன்ன பதில் வேற. உடனே கொஞ்சம் அப்படியே வந்தியத்தேவன் சுதாரிச்சுக்கிறாரு, சாதுரியமாக பதில் சொல்கிறாரு. ஐயா, உங்களுடைய வீரம் அப்படிங்கிறது தென்குமரியிலிருந்து வடவேங்கடம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிந்தது தான் இல்லையா, சிறந்த பழுவூர் அப்படின்னு சொன்னாலே வீரத்திற்கு பெயர் போனவர்கள் தானே அப்படின்னு சொல்லவும் பெரிய பழுவேட்டரையர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, பரவாயில்லப்பா, பிழைக்க தெரிஞ்ச பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கந்தமாறன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கேருந்து வந்தியத்தேவனை கூட்டிகிட்டு அப்படியே வெளியே வரான். அந்தப்புறம் பக்கமாக போகிறாங்க. அங்கே வந்து தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய நண்பனை அறிமுகப்படுத்துகிறான். அங்கே ஒரு அறிமுகம் நடக்குது. வணக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று போயிட்டுருக்காங்க. போகும்போது வந்து ஒரு பெரிய மேடை, நிகழ்ச்சி நடப்பதற்கான மேடை அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய மாளிகை இல்லையா, நிறைய தூண்கள் ஸ்தூபிகள் அங்கங்கே நிறையா இருக்குது. இப்போ வந்து வந்தியத்தேவன் கேட்குறான், இங்கே என்ன நடக்க போகுது, ஏன் இவ்வளோ அலங்காரம், ஏன் இவ்வளோ பெரிய மேடை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே கந்தமாறன் சொல்கிறான், அதாவது இந்த மேடை வந்து குறவை கூத்து நடக்க போகுது, அதுக்காக தான் இவ்வளோ அழகான மேடை அமைச்சிருக்காங்க. மேடை பார்த்திங்கன்னா அகில் சந்தனம் நிறைய மலர்களால் சூழப்பட்டிருக்கு. இப்போ இந்த குறவை கூத்து நடப்பதற்கான இந்த மேடை வந்து அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கு. அகில் சந்தனம் ஆகிய மலர்கள் இதெல்லாம் போட்டு நெல்லிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பொறிகள் இருக்கு இல்லையா, வெள்ளை பொறிகள், இந்த மாதிரி நிறைய அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னே கேட்குறான் கந்தமாறன் கிட்ட, என்ன நடக்க போகுதுன்னு. குறவை கூத்து. அப்போ உனக்கு வந்து ஆழ்வார்க்கடியானோட நினைவு வருது. ஏன்னா ஆழ்வார்க்கடியான் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அங்கே குறவை கூத்து நடக்க போகுது, எனக்கு பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்மளும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்குறாங்க கந்தமாறன் கிட்ட. பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து குறவை கூத்து தொடங்க போகுது. பெரிய பழுவேட்டரையர் உள்ளிட்ட அந்த சிற்றரசுகள், அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த சேனை தலைவர்கள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ குறவை கூத்து ஆடக்கூடிய பெண்கள் வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கழுத்தில் மாலை அணிந்திருக்காங்க. கையில் வந்து மரத்தால் செய்யப்பட்ட அந்த கிளி போன்ற பச்சை வண்ண பொம்மை இதெல்லாம் வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க முருகனுடைய பெருமைகளை பாடி குறவை கூத்து ஆடுறாங்க. அதாவது முருகன் சூரபத்மனை அழித்த கதை, முருகனின் அழகு, முருகனை மணப்பதற்காக தேவலோக பெண்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் முருகன் என்ன பண்ணார், பூமியில் இறங்கி வந்து மலைக்குற மகளை திருமணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா. இதை பற்றி எல்லா செய்திகளையும் அழகாக குறவை கூத்தில் பாடுறாங்க. குறவை கூத்தை பார்த்து ரசிக்கும் போது இப்போ அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேலநாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இந்த வேலநாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆடினாங்க, ஒரு ஆண் பெண், தேவராளன் தேவராட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க அணிந்திருக்கக்கூடிய உடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த சிவப்பு வண்ணத்தில் இருக்குது. நெற்றியில் வந்து அப்படி பெருசாக வண்ணம் வட்ட வண்ணத்தில் அப்படி குங்குமம் வச்சுருக்காங்க. கண்கள் சிவப்பாக இருக்கிறது, வெத்தலையால் அவங்களுடைய வாய் சிவப்பு வண்ணமாக இருக்குது. பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஒப்பனை எல்லாமே இருக்குது. இப்போது 2 பேரும் மேடை ஏற போகிறாங்க.
அதாவது உடுக்கை அடிக்கிறாங்க, பறை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி இசை கருவிகள்லாம் முழங்குது. முதல்ல அந்த தேவராட்டி மேலே ஏறுறாங்க. ஏறிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட தொடங்குறாங்க. முதல்ல மெதுவாக தொடங்கக்கூடிய ஆட்டம், அப்புறம் தேவராளனும் மேலே போகிறாரு. இந்த ஆட்டம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் பிடிக்குது. ஒரு கட்டத்தில் அந்த தேவராளன் வந்து இந்த தேவராட்டி கையில் இருக்கக்கூடிய வேலை கேட்குறாரு, அவங்க கொடுக்க மாட்டுறாங்க. இவர் ஒரு குதிச்சு போய் அந்த வேலை வாங்கி என்ன பண்ணுறாரு, வேகமாக ஆடத் தொடங்குகிறார். தேவராட்டி கீழே இறங்கி வந்துடுறாங்க. அந்த இசை கருவிகளோட அந்த சத்தம் முழங்க முழங்க கடைசியாக என்ன பண்ணுறாரு, வேலை கொண்டு சூரபத்மனை வதம் செய்கிறாரு. வதம் செய்தவுடன் அந்த இசைக்கருவிகள், மற்ற இசைக்கருவிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இசைப்பதை நிறுத்தி கொள்கின்றன. உடுக்கை மட்டும் அடிச்சுட்டே இருக்கு. இந்த உடுக்கையினுடைய அடிக்கு ஏற்ப அவர் ஆடும்போது அவருடைய ஒவ்வொரு அங்க உறுப்புகளும் அப்படியே ஆடுவது போல, அதாவது ரொம்ப அதீதமான ஒரு நடனம் அப்படிங்கிறது அங்கே வெளிப்படுது. அப்போ கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், சன்னதம் வந்துருச்சு, அதாவது சாமி அருள் வந்த மாதிரி வந்துருச்சு, இப்போ குறி கேட்குறவங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த உடுக்கை அடிக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறாரு, இந்த வருஷம் மழை பொழியுமா, குறிப்பிட்ட காலத்தில் வளம் பெருகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சன்னதம் வந்து ஆடக்கூடிய அந்த தேவராளன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக மழை பொழியும், வளம் கிடைக்கும், ஆனால் எனக்கு பலி வேணும்னு சொல்லி கேட்குறா அன்னை அப்படின்னு. பலியா, என்ன பலி வேணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சன்னதம் வந்து ஆடக்கூடிய அந்த தேவராளன் என்ன சொல்கிறாருன்னா, 1000 காலத்து வரலாறு கொண்டதா, 1000 காலம் அரசாளக்கூடிய அரச பரம்பரையிலிருந்து எனக்கு பலி வேணும், ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அப்படி கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இல்லையா, பழுவேட்டரையர், மழவரையர், அப்புறம் வந்து சம்புவரையர், வணங்காமுடியார், இந்த மாதிரியான அந்த அரசர்கள் எல்லாமே தங்களுக்குள்ள அந்த பார்வையாலே சங்கேதமாக ஒரு சில செய்திகளை பரிமாறிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த வந்தியத்தேவனுக்கு ஒரு விதமான உணர்ச்சி ஏற்படுது. அவனால் முழுமையாக வந்து சந்தோஷப்பட முடியல. ஒரு பயம் கலர்ந்த ஒரு அருவருப்பான ஏதோ ஒன்று அவனுக்கு தோணுது உள்ளுக்குள்ள. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இதை பார்க்குறான். பார்த்து முடிச்ச உடனே அந்த சம்புவரையர் என்ன பண்ணுறாரு, அந்த உடுக்கை அடிக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட சைகையை காட்டுறாரு. உடனே அந்த உடுக்கை அடிக்கிறவர் அப்படியே நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே அந்த மேடையில் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தேவராளன் ஒரு மரத்தோட வேறு வெட்டினா எப்படி அந்த மரம் விழும், அந்த மாதிரி அடிமரம், அதாவது அடியற்ற மரம் மாதிரி அப்படியே என்ன பண்ணிடுறாரு, விழுந்துடுறாரு. இந்த காட்சிங்க முடிஞ்ச உடனே இப்போ அடுத்து விருந்து ஒன்று அழைச்சிட்டு போனோம் இல்லையா, அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கந்தமாறன் வந்து வந்தியத்தேவனை எல்லா விருந்தினர்களும் போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்தியத்தேவனுடைய மனம் எதிலும் ஒட்டவே இல்லை. ஒரு மாதிரி நெருடலாக ஒரு மனநிலையோடு போய் உட்கார்றார். ஆனால் கந்தமாறன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறார் தன்னுடைய நண்பனுக்கு. அறிமுகம்னா அவர்கள் அறியாமல் ரகசியமாக வந்தியத்தேவன்கிட்ட இருந்து இவர் தான் மழவரையர், இவர் சம்புவரையர், இவர் தாந்தோங்கி, இவர் மழவரையர், அதாவது தந்தை சம்புவரையர் அப்படிங்கிறது தெரியும். இவங்களை எல்லாரையுமே அறிமுகப்படுத்துகிறாரு. ஆனால் எதிலும் மனம் ஒட்டவில்லை. உணவு நல்லா இருந்தாலும் அந்த மனம் அப்படிங்கிறது ஒட்டலைங்கிறதுனால வந்தியத்தேவன் ஒரு மாதிரியாக இருக்கிறார். இப்போ இந்த விருந்தோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கணும் இல்லையா, நித்திரை கொள்வதற்காக மேல் மாடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா விருந்தினர்கள் அதிகங்கிறதுனால அந்த மேல் மாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திறந்த மண்டபம் தான் கிடைக்குது அங்கே வந்தியத்தேவன் தூங்குவதற்காக. இப்போ கந்தமாறன் சொல்கிறாரு, நீ தூங்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, அது முடித்த உடனே நானும் உன்னோட பக்கத்தில் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். வந்தியத்தேவனுக்கு வந்து இந்த நாள் முழுக்க நடந்து அந்த குதிரை மேல் பயணம் வந்தது, களைப்பு, உடல் அசதியாக இருக்குது. ஆனால் உள்ளம் வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள எனக்கு பார்த்த அந்த பல விஷயங்கள், தேவராளன் ஆடி அந்த வேலை நாட்டமாக இருக்கட்டும், ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்டு நடந்துக்கிட்ட அந்த ஒரு சில செய்கைகளாக இருக்கட்டும், இல்லை அந்த பழுவேட்டரையர், அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் ஏதோ ஒரு உணர்த்திக்கிட்டே இருக்குது. அவர் தூங்க ஆரம்பிக்கிறார், ஆனால் தூக்கம் வரலை, கண்கள் மூடி இருக்குது, உடம்பு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை நாட்டம் நடந்தது இல்லையா, அந்த இடத்துலையே ஒரு சம்பவம் நடந்தது. வந்தியத்தேவனுக்கு ஒரு நரி ஊளையிடுற சத்தம் கேட்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுவரில் அவன் பார்த்த ஆழ்வார்க்கடியானோட அந்த தலை மட்டும் இருப்பற மாதிரி ஒரு பிரம்மை அவனுக்கு தோணுது. அவன் அந்த கண் சிமிட்டி திரும்ப பார்த்ததுக்குள்ள அந்த தலை இல்லை. இது அங்கே தேவராட்டத்தின் போதே நடந்த விஷயம். இதையெல்லாம் மனசில் நினச்சபடியே படுத்திருக்கிறார் வந்தியத்தேவன். இப்போ ஒரு நரி ஊளையிடுற சத்தம் திரும்பவும் கேட்குது. ஒரு நரி 10 100 மாறுது. அங்கே வந்தியத்தேவன் ஓடுற மாதிரி இருக்குது. பின்னாடி இந்த பக்கம் ஒரு நாய் குடைக்குது. திரும்பவும் 10 100 பெருகுகிறது. இவர் ஓடுறாரு. வந்தியத்தேவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்குள்ளே போகிறார். கோவிலுக்குள்ளே போனார் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து கோவிலுக்கு பின்னாடி, காளி கோவில் பின்னாடி இருந்து ஒரு பூசாரி வரார், கையில் வெட்டரி வளைச்சிக்கிட்டு. வந்துட்டியா, எனக்கு வந்து அரச குலத்து ரத்தம் வேணும், நீ யார் சொல்லு அப்படின்னு கேட்குறார்.
உடனே வந்தியத்தேவன் சொல்கிறாரு, நான் வானர் குலம், ஆனால் எங்களுடைய பரம்பரை வந்து என்னுடைய தந்தை காலத்திலே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வாதும்பரையர்கள்கிட்ட எங்களுடைய அரச பதவி இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ எனக்கு தேவையான ஆள் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இந்த காட்சி மறைவதற்குள்ளாவே பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணபிரான் இருக்கிறாரு. 2 பெண்கள் வந்து அவருக்கு வந்து மாலை போட்டு அவரை வணங்குற மாதிரி தெரியுது. இதை அவரை ரசிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் காணாமல் போயிடுறாங்க. அங்கே ஒரு பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்தில் ஆழ்வார்க்கடியானோட தலை மட்டுமே பாடிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த காட்சி தெரிஞ்ச உடனே அதை ஏற்றுக்க முடியல வந்தியத்தேவனால். என்ன பண்ணுறாரு, கத்துறாரு, தன்னுடைய தலையை கொண்டு தூணில் முட்டுகிறார். இப்படியெல்லாம் இருந்து அந்த காட்சி நடக்குது பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த தூக்கத்திலிருந்து கலைந்து எழுகிறார். இவர் பார்த்த எல்லாமே கனவு. இந்த நரி அவரை விரட்டுவது, நாய் விரட்டுவது, கோயிலுக்குள்ளே போனது, இதெல்லாமே கனவு. இவர் பார்த்து முழிக்கிறார். அவர் கண் விழிக்கும் போது நேர எதிரையே அந்த மாடத்தினுடைய அந்த சுவற்றில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு தலை அங்கே தெரியுது. இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல வந்தியத்தேவனால். நம்ம இப்போதானே இந்த காட்சியை கனவாக பார்த்து முடித்தோம், அங்கே தலை தெரியுதுன்னு திரும்பவும் பார்க்கிறாரு. அந்த தலை அங்கே இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அதனுடைய கரம் பற்றி இருக்கிறது. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து தலை இல்லை, அங்கே இருக்கிறது ஆழ்வார்க்கடியான். இந்த வைணவரன் ரொம்ப சாதாரணமாக இடம் போட்டுட்டோமே, விட்டுறக்கூடாது இந்த வேஷதாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா எழுகிறார். இழந்து அவன் இருக்கக்கூடிய திசை, அந்த ஆழ்வார்க்கடியான் இருக்கக்கூடிய திசையை நோக்கி போறார். பெரிய மாளிகை இல்லையா, அந்த இடத்திற்கு அவர் எப்படி போனாரு, ஆழ்வார்க்கடியானை பார்த்தாரா, அடுத்து அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம்.